இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த ஏரியால இருக்க மக்களுங்களே எல்லாரும் வெளியில வாங்க, சீக்கிரம் எல்லாரும் வெளியில வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. இங்க பாருங்க மக்களே, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னோட புகுந்த வீட்டு ஆளுங்களை பார்த்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்க போறேன். மருமகளே கீழே வாமா, ஏதாவது எக்கு தப்பா செஞ்சிடாத. வரேன். ஊர்மி, இவ எங்க போயிட்டா? ஊர்மி, என்ன அங்க போய் உட்கார்ந்திருக்க? ஊர்மி, ஊர்மி, இது என்னது இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட செல்லம். இத பாரு குடி. ஊர்மி, வேண்டாம் சொன்ன கேளு. ஊர்மி வேண்டாம். ஏய் ஏய் ஊர் அம்மா, நீங்களா? என்னப்பா மருமக எழுந்துட்டாளா இல்லையா? இல்லம்மா, அவ எப்போ எழுந்துச்சிட்டா. அப்படியா? அம்மா, அவ குளிக்க போயிருக்கா. அப்படியா? சரி, அவளை சீக்கிரமா வெளியே வர சொல்லு. இன்னைக்கு அவ நம்ம வீட்ல முதல்ல சமைக்கணும். அதனால அவ நிறைய பலகாரமும் பிரசாதமும் செய்யணும். சரிம்மா, சரியா? நான் சொல்லிடுறேன். ஊர்மி, ஊர்மி, ஊர்மி எழுந்துரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏய், விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துரு. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங். என்ன இது? நேத்து ராத்திரி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு போதையிலே தூங்கிட்ட. எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனாலே எனக்கு அது இல்லாம முடியாது. என்ன உளற நீ? கடந்த 2 வருஷமா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஆனா நீ இவ்வளவு விஷயத்தை மறைச்சிருக்க. பின்ன நான் என்னதான் பண்றது? நீயே சொல்லு. குடிப்பழக்கத்துல இருக்க பொண்ணை யாராவது விரும்புவாங்களா? நல்ல பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அதான், ஒருவேளை நான் இந்த உண்மையை மட்டும் சொல்லியிருந்தேன், நீங்க என்னை விட்டு போயிருப்பீங்க. ஊர்மி, இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு அப்புறம் நீ ட்ரிங்க்ஸை தொடவே கூடாது, ஓகே? அதெல்லாம் எப்படி விட முடியும்? என்னால அது இல்லாம இருக்க முடியாது. இப்படி டக்குன்னெல்லாம் அந்த பழக்கத்தை விட்டுற முடியாது. ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். கூடிய சீக்கிரம் நான் என் குடி பழக்கத்தை விட்டுடுறேன், ஓகே? ப்ளீஸ் டார்லிங், ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ். உன்னோட இந்த பழக்கத்தை பத்தி என் அப்பா அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நம்ம ரூம்குள்ள வந்து தான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. தேங்க்யூ. சரி, ஓகே ஓகே. இப்போ நீ போ, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. காலையில மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம மருமக எங்க இருக்கானே தெரியல.
காலம் மாறி போயிடுச்சுமா. அட என்ன பெருசா மாறி போச்சு? அந்த ராணுவோட மருமகளை கொஞ்சம் பாருங்க. காலையில 5 மணிக்கே கிச்சன்ல சுறுசுறுப்பா வேலைய ஆரம்பிச்சிடுறா. ஒண்ணு தெரியுமா, அந்த ராணு ஒரு கப்ப கூட இங்க இருந்து அங்க எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. ஆனா நம்ம வீட்டு மருமக அட காலையில டீ வேணுமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இங்க பாருங்க, எனக்கு அவ முகத்தை பார்த்தாலே சோம்பேறி மாதிரி தெரியுது. எதுக்கும் நீ அவளை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காத. உன் கை கால் நல்லா தானே இருக்கு, உன் வேலைய நீயே பாத்துக்க. மருமகளே, அட வாமா. மருமகளே. மாமியாராச்சு மருமகளாச்சு நீங்களே பேசிக்கோங்க. நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. மருமகளே, இன்னைக்கு நீ எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா நாளையில இருந்து சீக்கிரம் எழுந்துரு. ஏன்னா எங்க வீட்டு மருமகள்லாம் காலையில 7 மணிக்கெல்லாம் குளிச்சு மூழ்கி ரெடி ஆயிடுவாங்க. சரிங்க அத்தை. அப்புறம் நான் இப்போ டிஃபனுக்கு என்ன இன்னைக்கு பண்ணணும்? இந்த வீட்ல உன்னோட முதல் நாளுமா, அதனால கொஞ்சம் பூரி, சப்ஜி, சப்பாத்தி, ரைத்தா, பாயாசம், கொஞ்சம் பொரியல், அப்புறம் கொஞ்சம் சாதமும் வடிச்சு வச்சிரு. இவ்ளோ சாப்பாடா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா என்ன? ஆமாமா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுக்கணும்ல. அப்படியா? அப்போ சரி. சரிதானே? அப்ப பண்ணிடுமா? இத நான் எங்க போய் சொல்லுவேன்? வந்ததுமே என்ன வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் நாள் அதுமா என்ன சமையல்காரியா ஆக்கிட்டாங்க. மருமகளே, காய்கறிகளை நெருக்கிட்டேன், ஒரு பொரியல் பண்ணிடு. கண்ணா விமல், என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அது என்னன்னாம்மா, ஆபீஸ்ல இன்னைக்கு சீக்கிரமா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் நானும் சீக்கிரமாவே வந்துட்டேன். ஆமா, என்ன மறைக்கிற? அட என்னம்மா நீ, புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பா. நான் நினைக்கிறேன் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வாசனை தூக்குதே. சரிதானே? ஆமாப்பா. அட, இப்ப நீ இங்கேயே நிக்க போறியா இல்ல சமையலறையில இருக்கிற மருமகளுக்கு கொடுக்க போறியா? போ. டார்லிங், உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். பூவா? இதுதான் அந்த சர்ப்ரைஸா? அது வந்து சர்ப்ரைஸ கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா? அது வந்து சாரிப்பா, நான் கொடுத்த வார்த்தைய மீறிட்டேன்ல, தெரியாம பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் தான் குடிச்சேன். நான் எப்பவுமே இவ்வளவுதான் குடிப்பேன். ஆனா குடிக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன். மருமகளே, சாப்பாடு எடுத்து வை. விமலும் வந்துட்டான் பாரு. நீ வேற குடிச்சிருக்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம். ப்ளீஸ் கம் வித் மீ. வா. அம்மா இருக்காங்க, பேசாத. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். பொறுமையா. ஜாக்கிரதை. என்னாச்சுப்பா கண்ணா? ஆமா, மருமகளை எங்க கூட்டிட்டு போற? ஒன்னும் இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா, ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடுமா. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் வீக்கா இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி. குளுக்கோஸ் குடிச்சானா எல்லாமே சரியாயிடும். நான் குளுக்கோஸ் கொடுத்துட்றேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா.
நான் பாத்துக்கிறேன். சரிப்பா சரிம்மா, அவனை கொஞ்சம் சரிம்மா. பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். வா. ஏய், என்ன எனக்கு இப்போ குல்கஸ் கொடுக்க போறியா? இப்ப நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? இன்னைக்கு நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட. அட சும்மா கோவப்படாதீங்க. என்கிட்ட வாயேன், எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப தேவை. நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கவே முடியாது. புரியுதுல? ஏய், என்ன சும்மா சும்மா கத்துற? உன்னோட அந்த அப்பா அம்மா முன்னாடியே நான் குடிப்பேன். உரிமை, உனக்கு என்ன பைத்தியமா? வெளியே அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி கத்துனா அவங்களுக்கு கேட்டுரும். அப்படியா? அப்போ மெதுவா மெதுவா பேசுறேன். மெதுவா மெதுவா. ஷ். ஆனா அதுக்காக இப்போ ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். செய்யணுமா? என்ன செய்யணும்? அட புடி. உரிமை, டார்லிங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது என்னன்னா, மத்த புருஷங்களோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட ஹஸ்பண்ட ட்ரிங்க்ஸ் அடிக்கவே விட மாட்டாங்க. ஒருவேளை குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா என்கிட்ட நெருங்கி வரவே விட மாட்டாங்க. ஆனா நான் எவ்வளோ நல்ல பொண்டாட்டி பாரு, எவ்வளோ அன்பா இருக்கேன். என் புருஷன் கூட ஒன்னா உட்காந்து சரக்கெல்லாம் அடிக்கிறேன். சரி வா, சியர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சியர்ஸ். என்ன விளையாட்டு இதெல்லாம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளியே அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் இங்க உட்காந்து உன் கூட சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கணுமா என்ன? என்ன இது? அப்ப நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? இப்ப குடிக்க போறியா இல்ல தொண்டை கிழிய கத்தவா? சரி சரி, சுமார் சுமார். ஓகே ஓகே ஓகே. ஏய், சியர்ஸ். சும்மா அடி. அட அடிப்பா. அட டான்ஸ் ஆடு. ஆ, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? உன் முன்னாடி அந்த அளவுக்கு இளமையான, அழகான, போதையில மிதக்கிற ஒரு சூப்பர் ஃபிகர் நின்னுட்டு இருக்குல்ல. ஆனா நீ அன்ரொமான்டிக். நான் தான் சொல்றேன்ல, காதுல விழல. அப்ப நானே பண்றேன். ஐயோ கடவுளே, இவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. மருமகளே, மருமகளே.
அட இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கலாம்ல. காலையில 10 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் உனக்கு முதல் சுமங்கலி பூஜை. வா சீக்கிரமா வெளியே வா. முதல் சுமங்கலி பூஜைங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வீட்ல விசேஷ பூஜை வச்சிருக்கோம். நிறைய பலகாரம் எல்லாம் வேற செய்யணும். நீங்களும் உங்களோட பலகாரமும். என்ன சொன்ன? ஆ, இல்ல அது ஒன்றும் இல்லை. நீங்க போங்க, நான் வரேன். சரி, போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வா. ம். மணி 6 ஆயிடுச்சு. இப்ப நான் கண்டிப்பா சரக்கு அடிச்சே ஆகணும். இல்ல இல்ல, நான் விரதம் இருக்கனே. விரதத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது. ஏப்பா விமல், என்னப்பா இன்னைக்கு நீ வரதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்ட? உனக்கு தெரியும்ல இன்னைக்கு சுமங்கலி பூஜைன்னு. நீலா எப்போ வந்துடுச்சு. ஓ அதுமா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, அதை விடுப்பா. அவ பாவம் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம உனக்காக டெரஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ சீக்கிரம் வா. வா வா வா, நீங்க வாங்க. பாப்பா. குடி. ஊர்மி, என்ன விளையாட்டு இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்ன பண்ற நீ? ஐயோ கடவுளே, மருமகளே, இது ட்ரிங்க்ஸா? விமல், இதெல்லாம் என்னப்பா? அது நான் விரதம் இருந்தேன்ல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அதான் கொஞ்சமா சரக்கு அடிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா. இவளுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியாது. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஊர்மி. என்ன? இல்ல, இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நான் உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனா? நல்லா இருந்த என் வாழ்க்கையை நாசம் பண்ணது நீ தான்டா. நீ எல்லாம் நம்பர் 1 டம்மி பீஸ். அப்புறம் இவங்க எப்ப பாரு எனக்கு ஆர்டர் பண்ணிட்டு என் தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கறாங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாது. விமல், என்னப்பா பண்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலயே நீ கைய வச்சிருப்ப? இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ.
நீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இதோட ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏப்பா ஏன் இப்படி பண்ண? அவ ஏற்கனவே போதையில இருக்கா, ஏதாவது பண்ணிக்க போறா. போ போப்பா, சீக்கிரம் போ. உர்மி, உர்மி, மருமகளே கொஞ்சம் கதவு தரமா. மருமகளே, ஐ எம் சோ சாரி. உன் விஷயத்துல நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். சாரியா சாரி. உங்க அத்தனை பேரையும் கதற விடுறேன் பாருங்க. ஏய் நீ என்ன பண்ற? ஏய் மருமகளே, மருமகளே நீ என்னமா பண்ற? அம்மாடி. ஐயோ கடவுளே, இவ என்ன பண்றா? உர்மி, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ். இவ என்ன பண்றா? இவ என்னப்பா பண்றவ? ஹலோ, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். மேடம், என்ன என்னோட மாமனார் மாமியார் 2 பேரும் சேர்ந்து என் புருஷனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு எல்லா லிமிட்டையும் மீறிட்டாங்க. நான் இவங்களுக்காக காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் வேற இருந்தேன். ஆனா இவங்க என்ன கம்பல் பண்ணி சரக்கு அடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டபடி அடிச்சு என்ன டார்ச்சர் பண்றாங்க. மேம், அவ சொல்றதெல்லாம் போய். நான் இப்போ உன்கிட்ட கேட்டனா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? இந்த அப்பாவி பொண்ணை இந்த பாடுபடுத்தி இருக்கீங்க. நாங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யல. பாத்தீங்கல்ல, முதல்ல என்ன வாய்க்கு வந்தபடி திட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. இங்க பாருங்க, உங்க மருமக உங்க 3 பேருக்கு எதிரா டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அதனால உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. கிளம்புங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க. மேடம், ஒரு நிமிஷம் மேடம். நான் அதை விரும்பல மேடம். அதாவது அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு பெரிய அவமானமா போயிடும். அதனால நான் என்னோட கேஸ வாபஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு வார்னிங் கொடுங்க. எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சொன்னதை கேட்டீங்கல்ல, வாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்களை மன்னிச்சிடு மருமகளே. இப்படி இல்ல மேடம், சொல்லுங்க. கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மேடம், இல்லைன்னா இவங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திறந்தவே மாட்டாங்க. உர்மி, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். இனிமே உங்களை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? வாங்க போலாம். பார்த்தல, நான் எப்படிப்பட்டவன்னு இப்ப புரிஞ்சிருச்சுல்ல. இனிமே தப்பி தவறி யாராவது எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலான்னு நினைச்சீங்க, வாழ்நாள் முழுக்க அப்புறம் ஜெயில தான் இருக்கணும். புரிஞ்சுதா? விமல், விமல் எழுந்திருப்பா, சீக்கிரமா எழுந்திருப்பா. என்னம்மா? அது வெளியில இருந்து மருமகளோட சத்தம் கேக்குது. யாராவது இங்க வாங்கல, இங்க வாங்க, நான் சொல்றத கேளுங்க. இவங்க எல்லாரும் என்ன சேர்ந்து அடிக்கிறாங்க. இவங்க 3 பேரு, இவங்கதான் என்னோட புகுந்த வீட்டு ஆளுங்க. இந்த 3 பேரும், இவங்க 3 பேரு சேர்ந்து என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, நரகமாக்கிட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் அவங்களுக்கு
கொத்தடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏ ஊர்மி என்ன உளர்ற? போன நிறுத்து. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என்ன பேசுற? கீழே இறங்கி வாமா, எதுவும் தப்பான முடிவுக்கு போடாத. எதுவா இருந்தாலும் நம்ம உட்காந்து பேசலாமா? கீழே இறங்கி வா, கீழே வாமா. இது வர ஒரு நிமிஷம். அட எல்லாரும் நில்லுங்க. நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல. உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லவா? கொஞ்சம் விட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் உயிரையே எடுத்துருவாங்க. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், இனி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா இங்க நிக்கிறாங்களே இந்த 3 பேர் மட்டும்தான். இவங்க 3 பேரும் தான். ரெண்டாயிரத்தி 19 எடுத்த ஒரு சர்வே படி பார்த்தா நம்ம நாட்டுல குறிப்பிட்ட சதவீத பெண்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதுல ஏறத்தாழ 11% பெண்கள் ட்ரிங்க்ஸ ஒரு அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அந்த சர்வே படி பார்க்கும்போது நம்ம நாட்டு ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. மறுபக்கம் 100க்கு 14 பெண்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்காங்க. அடுத்து வரப்போற 5 வருஷத்துல இந்த எண்ணிக்கை 25% அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம், என்னுடைய பெயர் சுதா சந்திரன். இன்னைக்கு கதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியின் கதை. அவளோட தீவிரமான மது பழக்கம் அவளோட சந்தோஷமான குடும்பத்தை அது ரொம்ப ரொம்ப நாசமாக்கிடுச்சு. பொதுவா மது பழக்கத்துக்கு அடிமையான மக்கள் அதை எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அடிமையாகிட்டீங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அவங்கள திருத்தணும்ன்ற நல்ல எண்ணத்தோட நெருங்கி போறவங்கள அவங்க தன்னோட ஜென்ம விரோதியா பாப்பாங்க. ஊர்மி விஷயத்திலயும் இப்படிதான் நடந்திருக்கு. யாரெல்லாம் தன்னோட மது பழக்கத்துக்கு எதிரா பேசினாங்களோ, அதாவது அவங்க புகுந்த வீட்டுக்கு எதிரா போலீஸ்ல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட கொடுத்திருக்கா. ஆனா போலீஸ் முன்னாடி தான் சொன்னது உண்மைன்னு ரொம்ப சாதுரியமா கதை கட்டிட்டா. ஒரு நிமிஷத்துல போலீஸே அவ சொன்னது உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஊர்மி அப்புறம் விமலோட கல்யாணம் நிரந்தரமா உடைஞ்சு போற நிலைமையில இருக்கு. அவங்களோட இந்த அர்த்தமில்லாத உறவு கூடிய சீக்கிரமே ரத்த கரப்படிஞ்ச குற்ற செயலா மாறுது. ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோமோ இப்ப இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வீட்டுல போலீஸ் வந்ததே கிடையாது. யாரும் நம்ம கிட்ட சத்தம் போட்டு இந்த மாதிரி பேசுனது கூட கிடையாது. ஆனா நம்ம வீட்டு மருமக நேத்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம மான மரியாதைய மண்ணோட மண்ணாக்கிட்டா. கொஞ்சம் அமைதியா இருமா. ஏய் பழுவுற, கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயும் போக வேணாம், சரியா? அப்பா, இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இனி எதை செய்யணுமோ அத நானே செய்யறேன். என்ன பண்ண போற? விமல் டேய், ஊர்மி, உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. திங்ஸ் எல்லாம் எதுக்கு பேக் பண்ணும்? நீ தானே அடிக்கடி சொல்லுவ இந்த வீட்டுல நீ இருந்தா மூச்சு அடைக்குதுன்னு. நம்ம தண்ணி கொடுத்துன போலாம். நிஜமாவா? சொல்லுங்கம்மா. ஹலோ விமல் கண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நம்ம வீட்டோட கலையே போயிடுச்சுப்பா. சரி, அதை விட மருமக எப்படி இருக்கா? ஊர்மி நல்லதாமா இருக்கா. மது பழக்கம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சரியாயிடுவா. ஏன்னா கம்ப்ளீட்டா கூடிய சீக்கிரம் அந்த பழக்கத்துல இருந்து அவ வெளியே வரணும். அதுக்கப்புறம் நாங்க அங்க வந்துருவோம். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னப்பா. நீங்க 2 பேரும் சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. அம்மா, ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, நான் அப்புறமா கால் பண்ணவா? சரிப்பா, கவனமா இருங்க. சரி, வச்சிடுறேன். ஊர்மி, 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 என்ன இதெல்லாம்? அட, நீ வந்துட்டியா? நான் சாப்பாடு போய் ரெடி பண்றேன்.
அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை. நான் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். நீ உனக்கு ஆர்டர் பண்ணிக்கோ. உர்மி, இது என்ன விளையாட்டு? நம்ம 2 பேரும் தண்ணி கொடுத்துன வந்துட்டா குடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொன்னல என்கிட்ட. இப்ப நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா நான் இப்போ லோன்லியா ஃபீல் பண்றேன். பிரமாதம். முதல்ல நீ குடிக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாவை குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ தனிமை வாட்டுதுன்னு குடிக்கிறேன்னு சொல்ற. உன்னை பாராட்டி ஆகணும். பிரமாதம். இங்க பாரு, அது வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இங்க பாரு, எவ்வளவு நாளாச்சு நீ என்ன நெருங்கி வந்து எவ்வளவு நாளாச்சு. வா, நம்ம ஜாலியா இருக்கலாம். வா. உன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். சாரி. கண்ணா விமல், உன்னோட அப்பா. அப்பா? அப்பாக்கு என்னாச்சுமா? எல்லாம் ஓகே தானே? கண்ணா, அது அவங்க அப்பா இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. பயங்கர ஜுரம். அவரால எழுந்துக்க கூட முடியல. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா. எங்க போற? அப்பாக்கு உடம்பு முடியலையா? நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் அவரை. சரி, அப்போ நானும் உன் கூட வரட்டுமா? மறுபடியும் போலீஸ்க்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா நீ? மகானான கவி கபீர்தாஸ் ஒன்னு சொல்லியிருக்காரு, மதுவின் மோசமான தன்மை. அத பத்தி சொல்றேன், கவனமா கேளுங்க. மனித தன்மையிலிருந்து அது மிருகமாக்கிடும். செய்வதறியாமல் செய்யும் செயல் குற்றமாகிடும். மது எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் அடித்தளமா அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல மனுஷனை கூட மிருகத்தன்மையா மாத்திடும். ஒரு குடிகாரங்கிட்ட எப்பவுமே மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இருக்காது. ஒரு தடவை மது பழக்கம்ன்ற சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டா அதை விட்டு வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா மனிதனோட திடமான இச்சா சக்தி குடும்பத்தோட அன்பை சமர்ப்பணமாக்கும். மற்றும் சில டாக்டர்ஸோட உதவியோட அந்த பழக்கத்தோட பிடியிலிருந்து நீங்க விடுதலை பெற முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதன் தன்னோட விஷயத்துல நியாயமா நடந்துக்கணும். குடி போதையில சண்டையும் வெறுப்பும் தான் அதிகமாகுது. அப்புறம் அவங்க டேஞ்சரஸான ஆளுங்களா மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஊர்மி விஷயத்துல இப்ப நடக்க போகுது. ஊர்மியோட அந்த செயல் விமல் அப்புறம் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலக்கொலைய வைக்க போகுது. அங்க பார், டீ வந்துடுச்சு. வை. இந்தா. இப்போ உங்க அம்மாவும் வந்துட்டால. இப்ப பார், அதிர்ஷ்டம் என் பக்கம் தான். இப்ப பார். அது சரிப்பா விமல், உரிமைக்கிட்ட நீ ஏதாவது பேசுனியாப்பா? இல்லம்மா, அத பத்தி நான் எதுவும் பேசல. அப்பா, நீங்க உட்காருங்க, நான் பாக்குறேன். நீயா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட உன்னோட மனைவி தான். ஊர்மி, நீ உள்ள வராத. அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஒரு நாள் அவர் பார்த்தாருன்னா மறுபடியும் அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்படியா? அப்ப சரி, நான் மேல இருக்க நம்ம ரூமுக்கு போயிடுறேன். அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அங்க உட்காந்துட்டு என்ன பண்ண போற? அப்ப அந்த வீடு என்ன பண்றது? உனக்காக தானே அதை வாடகை எடுத்திருக்கேன். அங்க நான் தனியா இருந்து என்ன பண்றது விமல்? இந்த வீடு எனக்கு சொந்தமானது, புரியுதா இல்லையா? இப்ப நான் உள்ள வரதை நீ கூட தடுக்க முடியாது.
அப்புறம் ஆமா, என்னோட இந்த திங்ஸ் எல்லாத்தையும் மேல இருக்க என்னோட ரூம்க்கு எடுத்துட்டு வா. நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. பாரு, என்னால தனியா மட்டும் இருக்க முடியாது. நான் 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 உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா என்னை விட்டுட்டு போயிடாத. இங்க பாரு, நீ எப்போ என்ன விட்டுட்டு போனியோ அதுல இருந்து நான் ட்ரிங்க்ஸ் தொட்டது கூட இல்ல. நிஜமாதான். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மது உடம்புக்கு எப்பவும் கேடுதான். சரி, ஓகே. பாட்டில் எம்டி. இப்பவாது என்ன நம்புறியா? உனக்காக நான் என்னோட குடி பழக்கத்தையே விட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு உரிமை. உண்மையை சொல்லவா, உன்னை பத்தின ஃபீலிங்ஸ் என் மனசுல சுத்தமா இப்ப கிடையாது. அது வந்து கொண்டா கொண்டா. அம்மா. ஆஹா. பயங்கரமா பசிக்குதுமா எனக்கு. இது உனக்கு ரொம்ப பிடிக்கல. இந்தா. இன்னும் கொஞ்சம் போடுங்கப்பா. இதோ போடுறேன். ஆ. ஆ. டேஸ்டி. அப்படியா? ம். நீ என்ன இங்க பண்ற? ஆ? நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட வேண்டாம். என்னப்பா பேசுற நீ? அவ நம்ம வீட்டு மருமக. அவ இங்க சாப்பிடலாம். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கண்ணா. வாமா, சாப்பிடு. தூ. இது என்ன சாப்பாடு இது? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? உன்னோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கிளாஸா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எப்படி இவ்வளவு மோசமா இருக்கு? போதும். இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா நல்லா இருக்காது பாத்துக்க. அப்படியா? இந்த வயசான கிழங்க ரெண்டும் உனக்கு இந்த மாதிரிலாம் சமைச்சு போட்டு உன் மண்டைக்குள்ள வெறும் குப்பை மட்டும்தான் இருக்கு. மருமகளே, நீ செஞ்ச இந்த காரியத்தினால எங்க குடும்பமே இப்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. அதை நீ மட்டும்தான் சரி பண்ண முடியும். அப்படி நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நானா? எப்படி? இந்த வீட பேசாம என் பேருக்கு எழுதி வச்சிருங்க. அவ்வளவுதான். என்ன அப்படி பெருசா கேட்டு தொலைச்சிட்டேன்? வீட்டை தானே கேட்டேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் மாமனாரே. நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்துட்டு இந்த சிட்டில இருக்கிற வரைக்கும் அதோட என் பிரியமான புருஷன் இருக்கான்ல, அவனுக்கு என் கூட இருக்க விருப்பமே இல்ல. திரும்ப 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 உங்களையே தேடி என் புருஷன் உங்ககிட்ட மட்டும்தான் வந்துகிட்டே இருப்பான். அங்க நான் தனியா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதனால இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் பேசாம உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க கிராமத்துக்கு ஓடி போயிடுங்க. சோ சிம்பிள். போதும் உரிமை, போதும்.
எல்லை மீறி போயிட்டு இருக்க. நான் உன்னை விட்டு விலகி போறதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும்தான். உண்மையை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தா யாருக்கு தான் ஃபீலிங் வரும்? நாள் முழுக்க ஒரு பொண்டாட்டி குடிச்சுக்கிட்டே இருந்தானா, போதையில இருந்தானா எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? குடிகாரி. என்ன இன்னொரு தடவை சொல்லு. குடிகாரியா? குடிகாரி தானே? நீ இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கியே. ஒரு நிமிஷம் இரு. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அம்மா, என்ன பண்ற? மருமகளே, இப்படி பண்ற இவன்? உரிமை. மருமகளே, உரிமை. ஐயோ அவளை பாருங்க. கிட்ட வராத. யாராவது வந்து தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணீங்க, அப்புறம் நானே கழுத்தை அறுத்துட்டு சேர்த்து போயிடுவேன். மருமகளே, மருமகளே, கொஞ்சம் கதவை தரமா? ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மேடம், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. நீங்க வந்துட்டீங்களா மேடம்? இவங்க எல்லாரும் என்ன அடிச்சு கொல்ல பாக்குறாங்க மேடம். உனக்கு என்னாச்சு சொல்லு. மேடம், இவ எங்களை மாட்டி விட பாக்குறா. இவ ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை. ஏய், நீ எல்லாம் பொம்பளைய விளையாட்டு பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்துங்க. என் பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னால அதை நிரூபிக்க முடியும். எப்படி? எங்க மருமக எங்களுக்கு எதிரா பொய்யான புகார் கொடுத்தால, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ஹிடன் கேமராஸ் வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம். இத பாருங்க. இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களே பாருங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிடும். கிட்ட வராத. அப்புறம் நானே கழுத்தை அறுத்துட்டு சேர்த்து போயிடுவேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் பெண்களோட போராட்டமே பலவீனமாயிட்டு இருக்கு. இப்ப மக்கள் பொண்ணுங்களை கூட சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாவே அநியாயம் நடந்தா கூட நம்ப மாட்டாங்க. ஷேம் ஆன் யூ. டிஸ்கஸ்டிங். ஐ எம் சாரி. சாரி சொல்லாதீங்க மேம். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நீங்க உங்க டியூட்டியை தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா மேம், எனக்கு என் மனைவிக்கு எதிராக மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும். விமலும் அவங்களோட குடும்பத்து ஆளுங்களும் ஊர்மிக்கு எதிரா சட்ட ரீதியா போராடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. விமல் அப்புறம் ஊர்மி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப போலீஸ் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ விட்னஸ் அண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஒரு திடமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. மது பழக்கம் அது நம்ம நாட்டோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மது போதை ஆரம்ப கட்டத்துல இனிமையா தான் இருக்கும். அது சீக்கிரமா மனுஷனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். மது பழக்கத்தால ஒவ்வொரு வருஷமும் எண்ண முடியாத அளவுக்கு பெண்கள் விதவை ஆயிட்டாங்க. பல லட்சம் உயிர்கள் பறி போயிருக்கு. மது போதையால இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரு தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. கொலை, பலாத்காரம் மாதிரியான குற்றம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனால எப்பயுமே மது போதையிலிருந்து விலகியே இருங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான போதை நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. இதோட
நான் உங்க சுதா சந்திரன் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். ஒரு புத்தம்புது கதையோட நம்ம கிரைம் அலர்ட்ல மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிரா குரல் கொடுப்போம்.